Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானுவ தாலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் குடும்பத்தார் மற்றும் உத்தம தோழர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் சலாமும் என்றும் பொழியட்டும் என்று வேண்டியவனாக, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் அருட்கொடைகள் நம் இல்லங்களையும் உள்ளங்களையும் நினைத்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் ஈமானிய உணர்வை மேலோங்கச் செய்யவும் நோன்பின் மகத்துவத்தை பகிரவும் எமது அல் முஹம்மதியா பகுதி நேர ஹிஃபுல் மദ്രസா மாணவர்கள் நடாத்தும் விசேட இஃப்தார் மற்றும் மார்க்க மஜ்லிஸ் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக இறைமறையின் இன்னிசையை தஜ்வீத் முறைப்படி ஓதி தொடங்குவதற்காக ஆகாஷ் அப்துல்லா அவர்களையும் அதனை மொழிபெயர்ப்பதற்காக இஷ்ஃபாக் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulullah wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. My honorable scholars of Islam, my respected Ustad, my respected members of religious assembly, my special elders and brothers, I welcome all of you with Islamic greetings. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. It's a great honor and pleasure to meet you in the iftar party, spiritual majlis organized by Al Muhammadiyah part-time Hifl Madrasa students. And I am M.N. Zilfan Hariri, present here to host the event. To seek the blessing of the Almighty for a peaceful and productive day. So I would like to call Akash Abdullah and Ishfaq to recite a few verses of the Holy Quran and translate it. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். إنا أنزلناه في ليلة القدر. நிச்சயமாக நாம் குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். وما أدراك ما ليلة القدر. மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை அறிவித்தது எது? லைலத்துல் கத்ர் ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மேலானதாகும். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அதில் மலக்குகளின் ஆன்மாவும் ஜிப்ரீலும் தன் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். சாந்தி நிலவிற்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும். மிகவும் அழகாக தஜ்வீத் முறைப்படி குர்ஆனின் வசனங்களை ஓதிச் சென்ற ஆகாஷ் மற்றும் இஸ்ஃபாக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக முன்னிலையில் நபிமொழிகளை வழங்கிச் செல்வதற்காக அப்துல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Now I invite Abdullah to deliver a hadith. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillahir Rahmanir Rahim. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, man sama Ramadan iman wa ihtisaban ufira lahu ma taqaddama min dhanbi. Rawahul Bukhari Muslim. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் ஈமானுடனும் அல்லாஹ்விடமிருந்து நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு நோற்றாரோ அவருடைய கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படும்.
بسم الله الرحمن الرحيم قال رسول الله صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين رواه البخاري முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் வந்தால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் சங்கிலியால் கட்டப்படுகின்றன. நன்றி வஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் வழங்கிச் சென்ற அப்துல்லா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ரமலானை பற்றி ஓர் அழகிய முறையில் மார்க்க சொற்பொழி ஒன்றை நம் முன்னிலையில் தருவதற்காக ஷிராப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Jazakallahu khair. A knowledgeable spiritual address can inspire our mindset. Now I would like to invite Shiraf to deliver a such bayan about the significance of Ramadan. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உள்ளமையில் உன்னை எல்லாம் ஒன்றுமில்லை என்ற நிலை தன்னை கொண்டு நிலைத்தவனும் தன் நிகரில்லா தனித்தவனுமாகிய ஏகாந்த தீபமே, உன்னை போற்றி புகழ்ந்தவனாய் செங்கதிரும் வெண்மதியும் அரிசி முதல் அத்தனையும் தன் ஒளிவின் வெளிப்பாடாய் தாங்கி நிற்கும் புகழ் ஜோதி, சிருஷ்டிகளின் கருவான சீர்திருத்த குருவான எந்த நுயிரே எஜமானே யா ரசூலல்லாஹ், உமை என் இருதயத்தில் சுமந்தவனாய் பயகம்பர் நபி குலத்தை பறை சாற்றும் தீபங்களாய் பார் நிலைக்கும் காலமெல்லாம் ஒளி வீசும் முத்தவர்கள் பரிசுத்தவான்கள் என்று படைத்தவனே சான்றொழித்த அஹ்ல் பைத்துகளே, உமை அன்பு கொண்டவனாய் அன்பியாக்கள் அவுலியாக்கள் ஆல குருமார்களின் ஆசீர்வாதம் பெற்றவனாய் முதற்கண் எனது குருவுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அதிதிகளுக்கும் மற்றும் என் சக மாணவர்களுக்கும் எனது சொலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பை பற்றி இறைவன் தன் அருள்மறையாம் திருமறையிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது, ஏனெனில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கும் பரிசுத்தமானவர்களாக ஆவதற்காக வேண்டியே. மனித குலத்தை படைத்த இறைவன் அவனது நல்வாழ்வுக்காகவும் இம்மை மறுமை வெற்றிக்காகவும் சில ஏவல்களையும் விலக்கல்களையும் வகுத்துள்ளான். ஆனால் மனிதனோ, அதாவது மனிதனாகிய நாமோ அதனை சரிவரச் செய்வதென்னமோ ரமலான் மாதம் மட்டும்தான். உதாரணமாக, பொய் சொல்லக்கூடாது, களவு கூடாது, புறம் பேசக்கூடாது, இப்படியாப்பட்ட பல விடயங்களை அவன் நோன்பாளியாக இருக்கும்போது செய்ய துணிய மாட்டான். கேட்டால் நான் நோன்பு என்பான். இதே போன்று பள்ளிக்கு தொழச் செல்வது, தர்மம் செய்வது, பிறருக்கு உதவுவது, நல்ல விடயங்களை கேட்பது, பார்ப்பது, பேசுவது போன்ற பல விடயங்களை செய்வான். கேட்டால் இதற்கான மாதம் ரமலான் என்பது போன்று செய்வான். எனவே ஷைத்தானிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வால் எமக்கு அருளப்பட்ட ஒரு மிக பலம் வாய்ந்த ஒரு ஆயுதமாகவும் கட்டாய கடமையாகவும் நோன்பு விளங்குகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, நிச்சயமாக மனித உடலில் உள்ள நரம்புகளில் ரத்தம் செல்லும் இடமெல்லாம் ஷைத்தான் ஊடுருவிச் செல்கின்றான். எனவேதான் ஒருவர் நோன்பாளியாக இருக்கும் வேளை அவரது உடலில் உள்ள கெட்ட இரத்தங்கள் வற்றி போகின்றன. ஷைத்தானின் ஆதிக்கம் பலமிழக்கின்றது, ஷைத்தானின் வாயில் மூடப்படுகின்றது. அதனால் நல்ல விடயங்களின் ஆதிக்கம் மேலோங்கி காணப்படுகின்றது. இதன் போது நம் மனமும் உடலும் பரிசுத்தமடைந்து ஒளிவு பெறுகின்றது. அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறந்த அடியானாகவும் திகழ முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஓர் அடியான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோட்பானியானால் அன்றைய தினத்தின் மூலமாக அல்லாஹ் அவனது முகத்தை நரகிலிருந்து 70 வருடங்கள் தூரமாக்கி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். பார்த்தீர்களா நோன்பை அல்லாஹ் எவ்வளவு மேலானதாக ஆக்கியுள்ளான் என்று. ஏனைய மாதங்களை விட
மனிதன் அதிகம் அதிகம் நன்மைகளை தேடி பெறுவது ரமலான் மாதமாகும். இம்மாதத்தில்தான் 1000 மாதங்களை விட மிக சிறந்த லைலத்துல் கத்ர் எனும் பெரும் பொக்கிஷத்தை அல்லாஹ் எமக்கு தந்துள்ளான். வேறு எந்த நபிமார்களது உம்மத்தினருக்கும் அருளப்படாத பொக்கிஷத்தை எம் கண்மணியான நாயகம், கருணை கடல், கல்வின் ஒளி, மக்கத்து மலர், மதீனத்து சுடன், எம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான முத்து நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினர்களாகி பாக்கியத்தை பெற்ற பாக்கியவான்களாகிய எமக்கு தந்துள்ளான். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நீ பெரியவனா நான் பெரியவனா எனும் போட்டியும், பொய், பொறாமை, பேராசை, பித்தலாட்டம் போன்றவற்றை நமது மேலாபரணமாக போட்டுக்கொண்டு நமக்கும் பிறருக்கும் அநியாயம் செய்து கொண்டு நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். நாளை நம்மை படைத்தவன் முன் நாம் எவ்வாறு நிற்பது? என் உம்மத்தின் உழைத்த கண்மணி நாயகத்தின் முகத்தை எவ்வாறு பார்ப்பது? சிந்தியுங்கள். இவ்வுலகம் அற்பமானது. இதற்கான போட்டியில் நாம் நம் மறுமை வாழ்வை பாழாக்கிக் கொள்ளக்கூடாது. எனவே இந்த ரமலான் மாதத்திலிருந்து நாம் நம்மை சீர்திருத்திக் கொண்டு அல்லாஹ் விரும்பும் ஒரு நல்ல அடியானாகவும் ரசூல் நாயகம் விரும்பும் ஒரு நல்ல உம்மத்தாகவும் வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக என வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானை பற்றி மிகவும் அழகாகவும் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் எம் முன்னிலையில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக மிகவும் அழகிய கிராத் ஒன்றினை வழங்குவதற்காக ஹுசைனி அவர்கள். The next is a qiraat, so I would like to call Husaini to recite it. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனின் وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العلي العظيم. மிகவும் அழகாகவும் இன்னிசையாகவும் அல் குர்ஆனின் வசனங்களை வழங்கிச் சென்ற ஹுசைனி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஆக்கில் இலாஹி குழுவினரின் நெஞ்சை உருக்கும் இஸ்லாமிய ஒரு கசீதா ஒன்றை வழங்குவதற்காக அக்குழுவை. Now I invite Akil Ilahi's team to perform a spiritual nasheed. அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபிதாக ரூஹி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக நஃப்ஸி யா ஹபீபல்லாஹ். ரமலான் மாதம் வந்ததுமே நன்மை அள்ளி தந்திடுமே, இரவும் பகலாய் மாறிடுமே, இறையின் அருளை தேடிடுமே. ரமலான் மாதம் வந்ததுமே நன்மை அள்ளி தந்திடுமே, இரவும் பகலாய் மாறிடுமே, இறையின் அருளை தேடிடுமே. இரவும் பகலாய் மாறிடுமே, இறையின் அருளை தேடிடுமே. பசியை காணா வாழ்வினிலே பசியை உணர்த்திடும் ரமலானே, பசியை காணா வாழ்வினிலே பசியை உணர்த்திடும் ரமலானே, என்றும் ரையான் சுவனத்திலே நம்மை சேர்த்திடும் ரமலானே, என்றும் ரையான் சுவனத்திலே நம்மை சேர்த்திடும் ரமலானே. நன்மை புரிய உடல் நலத்தை நலமாயாக்கிடுவாய், நன்மை புரிய உடல் நலத்தை நலமாயாக்கிடுவாய், புண்ணியமான ரமலானை உணர்ந்திடச் செய்திடுவாய். ரமலான் மாதம் வந்ததுமே நன்மை அள்ளி தந்திடுமே, இரவும் பகலாய் மாறிடுமே, இறையின் அருளை தேடிடுமே. இரவும் பகலாய் மாறிடுமே, இறையின் அருளை தேடிடுமே. பள்ளிகள் தோறும் பழக்கத்திலே குர்ஆன் ஓதும் ஓசையிலே, தொழுகான வரும் தொழுகையிலே, கண்கள் விழிக்கும் இரவினிலே,
பாவம் அறியா பாலகனாய் பாவிகள் யாவரும் மாறிடவே வளம் பெறவே நலம் பெறவே ரமலான் மாதம் வந்ததுமே நன்மைகளை நாம் பெறவே இறையே இல்லா மாதம் ரமலானே மர்ஹபா ஷஹ்ரே ரமலான் மர்ஹபா ஷஹ்ரே ரமலான் மர்ஹபா ஷஹ்ரே ரமலான் மர்ஹபா ஷஹ்ரே ரமலான் ரமலான் மாதம் வந்ததுமே நன்மை அள்ளி தந்திடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இறையின் அருளை தேடிடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இறையின் அருளை தேடிடுமே என்றென்றும் தின பாவத்திலே பாவிகள் தேடும் பழக்கத்திலே என்றென்றும் தின பாவத்திலே பாவிகள் தேடும் பழக்கத்திலே நோன்பை நோற்ற தூக்கத்திலே அடைவோம் அதனின் நன்மைகளே நோன்பை நோற்ற தூக்கத்திலே அடைவோம் அதனின் நன்மைகளே பதிரின் கரமே இடம் பிடித்த சரித்திர மாதம் இதே பதிரின் கரமே இடம் பிடித்த சரித்திர மாதம் இதே இறைமறை குர்ஆன் இறங்கியதும் ரமலான் மாதம் இதே ரமலான் மாதம் வந்ததுமே நன்மை அள்ளி தந்திடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இறையின் அருளை தேடிடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இறையின் அருளை தேடிடுமே இரவில் யாவரும் விழித்திடும் மாதம் ரமலானே ரமலானே உணவும் உடையும் பகிர்ந்திடும் மாதம் ரமலானே ரமலானே வானவர் கூட்டம் வலம் வரும் மாதம் ரமலானே ரமலானே இபிலிஸ் கூட்டத்தில் விலகிடும் மாதம் ரமலானே ரமலானே கதிரவங்கரையும் இஃப்தார் நேரம் ரமலானில் கதிரவங்கரையும் இஃப்தார் நேரம் ரமலானில் ஏந்தும் கைகள் நிரம்பிடும் இந்த ரமலானில் ரமலானில் ஏந்தும் கைகள் நிரம்பிடும் இந்த ரமலானில் இறைவா மர்ஹபா ஷஹ்ரே ரமலான் மர்ஹபா ஷஹ்ரே ரமலான் மர்ஹபா ஷஹ்ரே ரமலான் மர்ஹபா ஷஹ்ரே ரமலான் ரமலான் மாதம் வந்ததுமே நன்மை அள்ளி தந்திடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இறையின் அருளை தேடிடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இறையின் அருளை தேடிடுமே பிறையை காணும் வானத்திலே இறையோன் இறங்கிடும் நேரத்திலே பிறையை காணும் வானத்திலே இறையோன் இறங்கிடும் நேரத்திலே எங்கும் அடியான் அழைப்பினிலே பதிலாய் மாறிட ரமலானே எங்கும் அடியான் அழைப்பினிலே பதிலாய் மாறிட ரமலானே மாண்பாய் வல்லோ நாட்டமதை நிறைவேற்றும் மாதம் இதே மாண்பாய் வல்லோ நாட்டமதை நிறைவேற்றும் மாதம் இதே அனைவர் வலையில் வாழ்விதனை மாற்றிடும் மாதம் இதே ரமலான் மாதம் வந்ததுமே நன்மை அள்ளி தந்திடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இறையின் அருளை தேடிடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இறையின் அருளை தேடிடுமே காதிக்கு மிகவும் இனிமையான ஓர் அழகிய கசீதாவை வழங்கிச் சென்ற அக்குழுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இன்னும் ஒரு அழகிய கிராத் ஒன்றினை வழங்குவதற்காக ஹாத்திம் அலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Now I call Hatim Ali to recite a few verses of the Holy Quran. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول صدق الله العظيم. தஜ்வீத் முறைப்படி மிகவும் அழகாகவும் இனிமையாகவும் எம் முன்னிலையில் அல் குர்ஆனை ஓதிச் சென்ற ஹாத்திம் அலி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக மദ്രസா பற்றியும் மாணவர்களுக்கான சிறிய அறிவுரைகளையும் நமக்கு எத்தி வைக்க எமது மദ്രസാவின் அதிபர் அல் உஸ்தாத் அல் ஹாஃபில் MHM தன்சீம் கௌசி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். It's my privilege to invite our Ustad Al Hafil MHM Tanzim Gausi to share his beneficial insights. الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين
وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் மிக முக்கியமான ஒரு மாதத்திலும் அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் இது போன்று நாளை மறுமையிலும் எங்கள் அனைவர்களையும் இதே போன்று அமர்த்த வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, நேரம் குறுகியதாக இருப்பதனால் நான் சில மதரசாவை பற்றிய சில விடயங்களையும் அதுபோல மாணவர்களுக்கான சில அறிவுரைகளையும் நான் சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய நிர்வாகிகளே, முதலாவதாக எங்களுடைய இந்த சிறிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எமது ஜும்மா பள்ளி பெரிய வள்ளி வாயிலின் முஹைதீன் ஜும்மா பள்ளி பெரிய வள்ளி வாயிலின் கௌரவ தலைவர் அசீஸ் ஹாஜியார் அவர்களுக்கும், அதுபோல நிர்வாக உறுப்பினர்களின் உபதலைவர் அல் உஸ்தாத் அல் ஆலிம் சஃபா முஹம்மது நஜாஹி முகத்தம் அல் காதிரி அவர்களுக்கும், அதுபோல உபதலைவர் அசீஸ் சார் அவர்களுக்கும், செயலாளர் முஃபாரிஸ் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக, முதலாவது அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது 2019ஆம் ஆண்டு. இந்த மதரசாவில் ஆரம்பிக்கப்பட்ட பின்னணி கல்முனை அஹ்லுசுன்னா வல் ஜமா உலமா சபையினுடைய ஆலோசனையின் பெயரிலும், அதுபோல முன்னைய நிர்வாக உறுப்பினர்களாலும் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. அல் ஆலிம் அல் ஹாஃபில் முகமது அனஸ் கௌசி அவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இன்று சுமார் 6 வருடங்களை கடந்து இது 7வது வருடத்தில் இந்த மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மதரசாவிலே இதுவரைக்கும் 2 ஹாஃபில்கள் உருவாகியிருக்கிறார்கள். அதிலே முதலாவது ஹாஃபில் பூரணமாகவும், 2வது ஹாஃபில் கிட்டத்தட்ட 25 ஜுசுக்களை முடித்திருக்கிறார். அடுத்த இன்னொரு 5 ஜுசுக்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 20 மாணவர்கள் இந்த மதரசாவிலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக பலர்களும் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அதிலே உஸ்தாதுமார்களின் தியாகமாக இருக்கலாம், அதே போன்று பெற்றோர்களுடைய தியாகங்களாக இருக்கலாம், மாணவர்களுடைய தியாகங்களாக இருக்கலாம், அதுபோல நிர்வாக உறுப்பினர்களின் தியாகங்களும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் உண்மையில் இந்த மதரசாவிற்கு இன்னும் செய்ய வேண்டி, இன்னும் இதற்கான வளர்ச்சி திட்டங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு செய்வதற்கு, இதை வளர்ப்பதற்கு, இதை முன்னேற்றுவதற்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய திட்டங்களை நாங்கள் ஒரு நூலாக நாங்கள் உருப்படுத்தியிருக்கின்றோம். அதை இன்ஷா அல்லாஹ் இந்த பேச்சு முடிந்ததுடன் மாணவர்கள் உங்களுடைய கையிலே அதை தருவார்கள். நீங்க அதை பார்த்து எங்களுடைய அந்த திட்டங்களையும், இந்த மதரசா எந்த அளவுக்கு போக வேண்டும் என்ற அவாவும் இருப்பதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வீர்கள். எனவே அதற்காக அதை வாசித்து பார்த்து நீங்கள் எங்களுக்கு இன்னும் உங்களுடைய சப்போர்ட்டை, உங்களுடைய ஆதரவை இன்னும் தருவீர்கள் என்று நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நான் சிறிய உரையை மாணவர்களுக்கு சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். கணியத்துக்குரியவர்களே, கணியத்துக்குரிய மாணவர்களே, இன்று மனிதன் பல்வேறுபட்ட கல்விகளை கற்றுக்கொண்டு இருக்கின்றான். இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட கல்விகள். அதற்காக அதிகமாக நேரத்தை செலவிடுகின்றான். எந்த அளவுக்கு என்றால்
அவன் தூக்கத்தை தியாகம் செய்து கூட அவனுடைய அந்த நேரத்தை செலவிடுகின்றான். எந்த அளவு, உதாரணமாக அவனுடைய வாழ்க்கை 40 வயதாக ஆகின்ற வரை கூட அவன் அவனுடைய அந்த கல்வியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். கணியத்துக்குரியவர்களே, கல்வியை கற்க வேண்டும் தான், அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம்தான். ஆனால் இறைவனை மறந்து கற்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அல்லாஹ் சொல்லுகின்றான், இக்ரா வாசிப்பீராக, ஓதுவீராக, படிப்பீராக, பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உம்மை படைத்த இறைவனுடைய பெயரால் நீர் வாசிப்பீராக, நீர் ஓதுவீராக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் இதற்கு சொல்லுவார்கள் விளக்கம் ஒன்று, ஒரு மனிதன் எப்படிப்பை படிப்பதாக இருந்தாலும், எவ்வேலையை செய்வதாக இருந்தாலும், முதலாவதாக அல்லாஹ்வினுடைய அருளை தேட வேண்டும், அருளை அவன் எதிர்பார்க்க வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் இங்கு எமக்கு வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லுவார்கள். நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ மாணவர்கள் இன்று கல்வி கற்கிறார்கள். ஆனால் உலகத்தை மட்டும் நோக்காக கொண்டு கல்வியை கற்கிறார்கள். மறுமையில் அவர்களுக்கு எந்த பலனும் அதிலே இல்லை. ஆனால் நீங்கள் பாக்கியசாலிகள், நீங்கள் பாக்கியசாலிகள். நீங்கள் இந்த உலகில் காணப்படுகின்ற கல்விகளையும் கற்கிறீர்கள். அதுபோல நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்றார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன், நிச்சயமாக அல்லாஹுக்கு சில குடும்பத்தினர், அஹ்லீன் மினன் நாஸ், மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களில் சில குறிப்பான மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹுக்கென்று சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், யார் அந்த மனிதர்களில் அந்த அல்லாஹுக்குரியவர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன், அவர்கள்தான் குர்ஆனை மனனம் செய்பவர்கள், குர்ஆனை அதிகம் ஓதுபவர்கள், குர்ஆனோடு இருப்பவர்கள். அஹ்லுல்லாஹ், அவர்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள். வஹாஸத்து, அவர்கள் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, நீங்கள் உண்மையிலே அல்லாஹுக்கு விருப்பமானவர்கள், அல்லாஹுக்கு நேசத்துக்குரியவர்கள். அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான், அல்லாஹ் உங்களை அன்பு வைக்கின்றான். நீங்கள் முதலாவதாக நீங்கள் அல்லாஹுக்கு இதற்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதுபோல அது மட்டுமல்ல, ஒரு குர்ஆனை சுமக்கக்கூடிய ஒரு ஹாஃபிதுடைய உள்ளம், ஒரு ஹாஃபிதுடைய உள்ளம் வலிமையான உள்ளமாக அல்லாஹ் மாற்றி வைக்கின்றான். அந்த உள்ளத்தில், அந்த உள்ளம் எந்த அளவுக்கு என்றால், அந்த உள்ளம் எத்தகைய சவாலாக இருந்தாலும், மனிதனுடைய வாழ்வில் வரக்கூடிய எத்தகைய சவாலாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனையையும் வெல்லும் தைரியம் அந்த மனிதனுக்கு வரும். அப்படிப்பட்ட வலிமையும் ஆற்றலையும் அல்லாஹ் அந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய உள்ளத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ், குர்ஆனை கொண்டு, தத்மஇன்னுல் குலூப், உள்ளம் சாந்தி அடைகிறது, உள்ளம் நிம்மதி அடைகிறது, உள்ளம் வலிமை அடைகிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கு மட்டுமா மறுமையில பார்த்தோம் என்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் அதுபோல உங்களுடைய பெற்றோர்களுக்கும் கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உங்களுக்கும்
அல்லாஹ் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் கண்ணியத்தை வைத்திருக்கிறான். அது என்ன கண்ணியம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅல் குர்ஆன வ தஅல்லமஹு வ அமில பிஹி உல்பிஸ வாலிதுஹு யௌமல் கியாமா. யார் குர்ஆனை ஓதி அதை கற்றுக்கொண்டு அதை அமல் செய்கிறாரோ அவருடைய பெற்றோருக்கு நாளை மறுமையிலே தாஜம் மின் நூரிஹி ஒளியிலான கிரீடம் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த கிரீடம் இருக்கின்றதே, லவ்ஹு அதனுடைய அந்த வெளிச்சம் மிஸ்லு லவ்இஷ் ஷம்ஸ் சூரியத்தினுடைய வெளிச்சத்தை போன்று இருக்கும். அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கிரீடம் அந்த தாய் தந்தையர்களுக்கு அணிவிக்கப்படும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆடை அனுபவிக்கப்படும். இந்த உலகிலே அவர்கள் கண்டிராத ஒரு ஆடை அவர்களுக்கு அனுபவிக்கப்படும். இதை பார்த்துட்டு அந்த பெற்றோர்கள் கேட்பாங்க, அந்த பெற்றோர்கள் விம குசீனாகாதா, ஏன் நாங்க இப்படி எங்களை இப்படி அல்லாஹ் கௌரவிக்கிறான், ஏன்? சொல்லப்படும், உங்களுடைய பிள்ளை குர்ஆனை கற்றுக்கொண்டது, அதற்கான கௌரவம் தான் இப்பொழுது உங்களுக்கு நடைபெறுகிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள். நீங்கள் குர்ஆனை நீங்கள் சுமப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். குர்ஆனை பாடமாக்குவதற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் தினமும் நீங்கள் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை பாடமாக்க வர வேண்டும். எங்களுடைய வருகையில் நாங்கள் வீழ்ச்சி பெற்றால் எங்களுடைய மரணமும் வீழ்ச்சியாகும். வருகையில் நாங்கள் வீழ்ச்சி கண்டால் நாங்கள் குர்ஆனை முழுமையாக பாடமாக்கி முடிக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து மதரசாவிற்கு வந்து இந்த குர்ஆனை முடித்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலியை பெறுவதற்கு ஏகவல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிகவும் அழகாகவும் சுருக்கமாகவும் எம் முன்னிலையில் உரையாடிக்கொண்டு சென்ற அல் உஸ்தாத் அல் ஹாஃபில் எம் தன்சீம் கௌசி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஓர் அழகிய உரையை நமக்கு எத்தி வைப்பதற்காக மதிப்பிற்குரிய மௌலவி சஃபா முஹம்மது ஆலிம் நஜாஇ அவர்களை அழைக்கின்றேன். Jazakallahu khair, our privileged Ustad. I humbly invite Hazrat Al-Haj Safa Muhammad Alim Najahi to deliver a speech. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய நிர்வாக சபை தலைவர் மற்றும் உலமா சபை தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், குறிப்பாக இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற முஹம்மதியா ஆண்கள் பகுதி நேர ஹிஃபுல் மதரசாவினுடைய உஸ்தாத் மௌலவி தன்சீம் கௌசி அவர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் ஹாஃபில்களை விழித்தவனாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கே அதிகம் பேசுவதற்கு எதுவும் இல்லை. அழகாக இந்த மதரசாவினுடைய உஸ்தாத் உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களையும் பேசிவிட்டார்கள். இந்த நிகழ்வை பற்றி எங்களுடைய பார்வை என்ன என்கின்ற ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்கின்றேன். பொதுவாக இந்த மதரசாவை நான் பல விதங்களில் உங்களுக்கு என்னுடைய பெருமானத்தை உணர்த்த முடியும். ஒன்று, நீங்கள் பாடசாலை கல்விகளை துறந்துவிட்டு இழந்துவிட்டு இங்கே இந்த ஹிஃபுல் மதரசாவுக்காக வரவில்லை, பகுதி நேரமாகத்தான் நீங்கள் வருகிறீர்கள். அப்படி என்றால் இந்த மார்க்க கல்வியினால் உங்களுடைய பாடசாலை கல்விக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அது இந்த காலத்தினுடைய தேவை. வெறுமனே ஆலிம்களாக அல்லது ஹாஃபில்களாக மட்டுமில்லாமல் பாடசாலை கல்வியை கற்று அதன் மூலம் ஒரு பதவி நிலைகள் அல்லது அதிகார நிலைகள் அல்லது கௌரவ நிலைகளை அடைவது என்பது இன்றைய சமுதாயத்துக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்களுடைய இந்த நிலை மிக மகத்தானது. இரண்டாவதாக, உங்களுக்கு அமைந்திருக்கின்ற இந்த ஹிஃபுல் மதரசாவுக்கான ஒரு உஸ்தாத், அவர் இதற்கு ஒரு முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.
அவர் வெறுமனே ஒரு மௌலவியாக மட்டுமில்லாமல், ஹாஃபிலாக மட்டுமில்லாமல், பாடசாலை கல்வியிலே பரிபூரணத்தை பெற்று பல்கலைக்கழகத்திலும் அதை வெற்றியடைந்த ஒருவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அமைந்திருக்கின்ற இந்த உஸ்தாத் அவருடைய மொழி ரீதியாக தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் நல்லதொரு பரிச்சயமான ஒரு திறமையான ஒரு ஆசிரியராக உங்களுக்கு அமைந்திருக்கின்றார். எங்கள் நிர்வாக சபைக்கு அவருடைய கடிதங்கள், மாணவர்கள் பற்றிய அறிக்கைகள் வருகிற பொழுது நாங்கள் அதிகம் அவதானித்திருக்கிறோம். அதை ஆங்கிலத்திலேயே அவர் எங்களுக்கு தருவார். அப்போ உங்களுக்கு கல்வியில் பரிபூரணம் அடைந்த, மார்க்கத்திலும் பரிபூரணம் அடைந்த ஒரு ஆசிரியர் உங்களுக்கு அமைந்தது என்பது பெரிய வரம் என்று நான் கருதுகிறேன். அதனால்தான் நீங்களும் பாடசாலை கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் திறமை படைத்தவர்களாக வர வேண்டும் என்கின்ற அவருடைய ஒத்துழைப்பும் முயற்சியும் வெற்றியளிப்பதாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோர்களும் மிக சிறந்தவர்களாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அனுபவ ரீதியாக நாங்கள் சொல்லுகிறோம், மதரசாக்களில் மௌலவி மதரசாவாக இருக்கின்ற, அதாவது கிதாபு பிரிவு என்று சொல்லுவார்கள், மௌலவி மதரசாக்களில் உள்ள மாணவர்களுக்கு பேச்சு திறமை, பாடல் திறமை, இதர துறைகளிலும் திறமை இருப்பது வளமை. ஆனால் அதிகமான ஹாஃபிஸ் மதரசாக்கள், ஹிஃபுல் மதரசாக்களிலே இந்த பேச்சு திறமை, பாடல், இதர கலை திறமைகள் இருப்பது ரொம்ப குறைவு. ஆனால் இங்கே நான் பார்க்கிறேன், நீங்கள் ஹிஃபுல் மதரசா மாணவர்களா அல்லது மௌலவி மதரசா மாணவர்களா என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்களுடைய திறமைகள் மேம்பட்டதாக இருக்கிறது. எங்களை ஆச்சரியப்படுத்துகிறது. அழகான வசன நடைகள், மொழி நடைகள், அதே போன்று உங்களுடைய உடல் ரியாக்ஷன், அந்த பேச்சுக்கான உங்களுடைய திறமைகள், உங்கள் நிகழ்ச்சிக்கான திறமைகளை நீங்கள் அபாரமாக வெளிப்படுத்துகிறீர்கள். அப்படி என்றால் இங்கே ஓதித்தருகின்ற உஸ்தாதுக்கு மேலாக இன்னும் ஒரு சப்போர்ட், துணையாக உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு மிக்க பக்கபலமாக இருக்கிறார்கள் என்பதும் இங்கே புரிகிறது. அது இலகுவில் கிடைப்பதில்லை. கடமைக்காக மதரசாவுக்கு மாணவர்களை அனுப்பி விடுவார்கள், சேர்த்து விடுவார்கள். பின்னால் பெற்றோர்கள் நின்று அதை இயக்க வேண்டும் என்கின்ற ஈடுபாட்டில் இருக்க மாட்டார்கள். ஆனால் உங்களை பார்க்கின்ற பொழுதோ உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை அழகாக நெறிப்படுத்தி இருக்கிறார்கள், தயார்படுத்தி இருக்கிறார்கள், இந்த ஓதலுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள் என்பது உங்களுடைய ஓதல், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய இதர பாடல்கள், இதர நிகழ்வுகள் மூலமாக அழகாக எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. ஆக இந்த மதரசா சிறிய ஒரு விஷயம் அல்ல, ஒரு வெற்றிகரமான மதரசா. ஆனால் துக்ககரமான செய்தி என்னவென்றால், இந்த மதரசா இவ்வளவு பெருமதியான ஒரு உஸ்தாதை இந்த நிர்வாகம் நியமித்து, இவ்வளவு திறமையான பெற்றோர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பது போல இந்த ஊரில் இருக்கின்ற எல்லோரும் இதிலே அவதானம் எடுக்கவில்லை என்பது எங்களுக்கு துக்கமாக இருக்கிறது. அதற்காக இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலத்திலே உலமாக்கள் என்கிற ரீதியிலும் அல்லது பள்ளிவாயல் நிர்வாகிகள் என்கிற ரீதியிலும் உங்களோடு இன்னும் பல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்களை உள்வாங்கி இதை ஒரு பெரும் சக்தியாக நாங்கள் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், சந்தோஷமடைய வேண்டும் என்று நாங்கள் முயற்சிப்பதாக இந்த இடத்திலே உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். மேலதிகமாக இந்த பள்ளிவாயல் கல்மை முஹீத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாயல், இதிலே இயங்குகின்ற முஹம்மதியா ஹிஃபுல் மதரசாவினுடைய மிகப்பெரிய சாதனை, கடந்த காலங்களிலே ரமலான் மாதத்திற்காக நாம் பிற ஹாஃபில்களை கொண்டு வந்து தொழுகை நடத்தக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் 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 எமது மதரசாவிலேயே, இதே மதரசாவிலேயே ஓதி ஹாஃபிலாக பூரணப்படுத்திய ஒரு மாணவரும், பூரணப்படுத்தவிருக்கின்ற இன்னும் ஒரு மாணவரும் சேர்ந்து அதனுடைய உஸ்தாதோடு சேர்ந்து இந்த ரமலானை தராவீஹ் தொழுகை 30 நாட்களும் முழு குர்ஆனையும் ஓதி இங்கே தொழுகை நடத்துகின்றார்கள் என்றால் இந்த ஊருக்கு இதைவிட பெருமை என்ன இருக்கிறது? இந்த பள்ளிவாயலுக்கு இதைவிட பெருமை என்ன இருக்கிறது? இந்த நிர்வாகத்துக்கு இதைவிட பெருமை என்ன இருக்கிறது? இத்தனைக்கு மேலாக நாங்களும் இந்த மதரசாவினுடைய உஸ்தாதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். எங்கள் ஊரின் அடையாளத்தை இந்த ரமலானிலே எமது இந்த பள்ளிவாயலிலே கற்ற ஹாஃபில்களை கொண்டு இந்த சாதனையை நிகழ்த்தியதற்காக அந்த உஸ்தாதுக்கும் நாங்கள் நிர்வாகம் சார்பாக
உலமாக்கள் சார்பாக, ஊர் மக்கள் சார்பாக, குறிப்பாக பெற்றோர்கள், மாணவர்கள் சார்பாக நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் இந்த ஊரினுடைய பிள்ளைகள் உங்களோடு இணைந்து இது ஒரு பெரும் சக்தியாக, ஒரு பெரும் கல்லூரியாக விரிவடைவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு வல்ல இறைவன் துணை நிற்பானாக என்று வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய மௌலவி சஃபா முஹம்மது ஆலிம் நஜாயி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு அழகிய உரையை நமக்கு எத்தி வைப்பதற்காக மதிப்பிற்குரிய உஸ்தாத் அல்ஹாஜ் ஜலீல் பாக்கவி ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி த்தாஹிரீன் அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِرٍ. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய இந்த ஹிஃபுல் மதரசாவினுடைய ஆசிரியர் தன்சீம் ஹாஃபிஸ் அவர்களே மற்றும் முஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசலுடைய கண்ணியத்துக்குரிய தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் உதவி பிரதி தலைவராக இருக்கக்கூடிய மௌலவி சஃபா முஹம்மத் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாவலராக வந்து சமூகம் அளித்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் அனைவரையும் நான் அன்பாக விழித்துக் கொள்கிறேன். இந்த குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய திறமைகள், அவர்களுடைய சாதனைகள் அவை பற்றி மௌலவி அவர்கள் எடுத்து கூறினார்கள். அதே போன்று அப்படியான ஹாஃபில்களை உருவாக்குவதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாதினுடைய சாதனையை பற்றியும் அவர் ஒரு தியாகத்தோடு செய்யக்கூடிய சேவை பற்றியும் மௌலவி அவர்கள் அழகான முறையிலே பேசியிருந்தார்கள். உண்மையிலேயே என்னுடைய பார்வையிலே இதை ஒரு சாதனை என்று குறிப்பிட்டால் அது மிகையாக இருக்க முடியாது. ஏனென்றால் பல பகுதி நேர ஹிஃபுல் மதரசாக்களை நான் பார்க்கின்றேன். நான் பார்த்த வகையிலே எல்லாமே தோல்வி அடைந்துதான் போயிருக்கின்றன. ஹாஃபில்களை உருவாக்கி வெற்றி கண்ட வரலாற்றை இந்த பகுதியிலே என்னால் காண முடியவில்லை. உண்மையிலேயே தகுதியான ஹாஃபில்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு திடகாத்திரமான உறுதியோடு தன்சீம் ஹாஃபில் அவர்கள் அரும்பாடு பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய முயற்சி பற்றி, அவர்களுடைய சேவை பற்றி என்னிடத்திலே எடுத்து கூறுவார்கள். அவர்கள் பேசுகின்ற போது அவருடைய உறுதி, எப்படியாவது ஹாஃபில்களை உருவாக்க வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த மனக்கிடக்கை, அவருடைய உறுதி வெளிப்படக்கூடியதாக இருக்கும். இதிலே நாம் இந்த விடயத்தை இட்டு சந்தோஷப்படுகின்ற அதே வேளை எங்களுடைய கண்ணியத்துக்குரிய மௌலவி மற்றொரு விடயத்தையும் ஒரு குறைபாட்டையும் சுட்டிக்காட்டினாக எங்களுடைய ஊர் இதனுடைய பெருமதியை பற்றி சிந்திக்காமல் இருப்பது துரதிஷ்டம் என்று. இதற்கு எங்களுடைய பிரச்சார உத்தி போதாது என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் இதற்காக முழு உறுதுணையாக இருக்கின்ற அதே வேளை இதை நாங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக கருதி இதை வளர்ப்பதற்காக வேண்டி, அதை முன்னேற்றுவதற்காக வேண்டி என்னவெல்லாம்
அதற்கு உதவியாக இருக்குமோ அவை அனைத்தையும் செய்வது நிர்வாகத்தினுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது அவர்களுடைய சிந்தனைக்கு வராமல் இருக்கலாம். அதனால் அதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும். அதாவது உண்மையிலேயே இது ஒரு சாதனை. அதாவது இந்த போது இருக்கக்கூடிய உஸ்தாதுடன் இன்னும் ஒரு உஸ்தாதையோ அல்லது 2 உஸ்தாதையோ எடுத்து மாணவர்களை விரிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்ற போது நாம் அடையக்கூடிய பயன் என்னவென்றால், அவருடைய வழிகாட்டலிலே அவர் எப்படி இதை தொடர்கின்றாரோ அதே போன்று வருகின்றவர்களும் தொடர முடியும். அப்படி ஒரு 3-4 ஹாஃபில்களை வைத்து ஏராளமான மாணவர்களை நாங்கள் ஹாஃபில்களாக ஆக்குவதற்கான முயற்சி, அதற்கு தேவையான பொறிமுறைகளை செய்கின்ற பொறுப்பு நிர்வாகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது இன்றைக்கு எமது ஊரிலே அதிகமானவர்களுக்கு இந்த ஹிஃபுலை பற்றிய விடயங்கள், அதனுடைய பெறுமதி, அதனுடைய நலவு, அதனுடைய நன்மை, அதனால் உண்டாகின்ற அனுகூலங்கள், இதிலே கணிசமானவர்களுக்கு இன்னும் இது சென்று சேரவில்லை. எமது ஊரிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் சென்று சேரவில்லை. அது எங்களுடைய தவறல்ல, நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இன்றைய கால சூழலிலே நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற விதத்தில் இருக்கக்கூடிய தவறுதான் அந்த குறைபாட்டுக்கு காரணம். நாங்கள் ஜும்மாவிலே சொல்லுகின்றோம், பேரண்ட்ஸ் மீட்டிங்களிலே சொல்லுகின்றோம், பிரசுரங்களை வெளியிடுகின்றோம். இவை அனைத்துமே, இந்த நடைமுறைகள் எல்லாமே எமது ஊரிலே இருக்கக்கூடிய எல்லோரையும் சென்றடையும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் வலைத்தளங்களில் கூட பிரச்சாரம் செய்யலாம், ஆனால் அது பெற்றோர்கள் எல்லோரையும் சென்றடையுமா என்பதில் சந்தேகம். இதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், அவ்வப்போது ஆங்காங்கே இந்த குர்ஆனை மனனமிடுவதனுடைய அவசியத்தையும் அதனுடைய அனுகூலத்தையும் இம்மை மறுமைக்கான அதனுடைய பிரயோசனம் வெற்றியை பற்றி ஒரு லிமிட்டட் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை அழைத்து ஒரு 50 பேரை நாங்கள் அழைத்து அந்த 50 பேருக்கும் நாங்கள் அதனுடைய பெறுமதியை உணர்த்துவது, இதை நாங்கள் அவ்வப்போது அடிக்கடி செய்ய வேண்டும். அடிக்கடி பல பகுதிகளிலையும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுப்போமேயானால், அதில் எங்களுடைய நிர்வாகம் கவனம் செலுத்தி அதற்கான ஒழுங்கமைப்புகளை ஏற்பாடு செய்யுமேயானால், நிச்சயமாக இந்த இப்போது நாங்கள் பார்க்கின்ற மாணவர்களுடைய தொகையை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பன்மடங்காக நாங்கள் காணலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இந்த பிள்ளைகள் கூட எங்களுடைய அந்த பிரச்சார முன்னெடுப்பால் தான் இந்த பிள்ளைகளும் வந்திருக்கின்றார்கள். அந்த பேரண்ட்ஸ்களுக்கு அந்த எந்தெந்த பேரண்ட்ஸ்களுக்கு குர்ஆனை மனனம் செய்வதனுடைய பெறுமதி அதை பற்றி புரிந்தார்களோ, புரிய வைக்கப்பட்டதோ, அந்த பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். இதே போன்று நாங்கள் இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரண்ட்ஸ்களுக்கு, பெற்றோர்களுக்கு இதனுடைய பெறுமதியை விளக்குகின்ற போது நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை காணலாம். எனவே குறைபாடு எங்களுடைய சிந்தனைக்கு வராவிட்டாலும் குறைபாடு எங்களில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சார உத்தியை நாங்கள் அடிக்கடி மேற்கொள்வோமே ஆனால் நிச்சயமாக இதிலே வெற்றி காணலாம். அதுவும் இந்த சந்தர்ப்பத்திலே அதை நாங்கள் செய்வதுதான் பொருத்தமானது. ஏனென்றால் உஸ்தாதுமார்கள் பல வடிவங்களில் இருப்பார்கள். சிலர் அவர்களுடைய பணி முடிந்தால் போதும் என்று செல்லுகின்ற உஸ்தாதுமார்களும் இருப்பார்கள். அவர்களால் நாங்கள் ஒரு நல்ல அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய தேவைக்காக ஒரு 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 லட்சியத்தோடு வந்திருப்பவர்கள். அவர்களிடத்திலிருந்து நாங்கள் ஒரு பெரிய அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தன்னிடத்திலே எந்த விதமான சுயநலங்களும் இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்புடன் பாடுபடுகின்ற உஸ்தாத் நமக்கு கிடைப்பது அது ஒரு வரப்பிரசாதம். அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது எங்களுடைய பொறுப்பு. 2-3 உஸ்தாதுமார்களை நாங்கள் தெரிவிக்கின்ற போது அவர்கள் இவரை முன்மாதிரியாக கொண்டு இவரை பின்பற்றி அவர் செய்வதை போன்றுதான் செய்ய வேண்டும்
என்ற நாங்களும் அவர்களுக்கு பணிப்புரை வழங்கலாம். அவர்களும் முன்மாதிரியாக கொண்டு இந்த தியாகத்தை தொடர்கின்ற போது நல்ல ஹாஃபில்களை நாங்கள் உருவாக்கலாம் என்ற விடயத்தை இந்த இடத்திலே நினைவுபடுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல் உஸ்தாத் ஜலீல் பாக்கவி ஹஸ்ரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு மாதத்திற்குள் 40க்கு மேற்பட்ட பக்கங்களை மனனம் செய்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டை பெறுவதற்காக ஆபித் மொஹிதீன் மற்றும் அவருடைய தந்தை அவர்களையும் அதனை வழங்குவதற்காக இந்த மதரசாவின் அதிபர் அல் உஸ்தாத் அல் ஹாஃபில் MHM தஞ்சீம் கௌசி அவர்களையும் முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீஃபினுடைய தலைவர் அப்துல் அசீஸ் ஹாஜியார் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். Jazakallah khair, our honorable Hazrat. Our next segment is best performance of this month. So I would like to call MFM Abid and his father. I kindly invite Janab Abdul Aziz Hajiar and the principal of this madrasa, Al Ustad MHM Tanzim Gausi, to present the award. நன்றி. அடுத்த நிகழ்வாக இப்பொழுது எம் மதரசா மாணவர்களால் தயார் செய்யப்பட்ட கையேடு ஒன்று அதிதிகளுக்கு வழங்கி வைப்பதற்காக ஆபித் மற்றும் மிஸ்பா அவர்களை அழைக்கின்றேன். Our next segment, we call upon Abid and Misbah to present the special handbook prepared by the students of our madrasa to our honorable guests. நன்றி. அடுத்ததாக நன்றியுரையினை வழங்குவதற்காக எமது மதரசாவினுடைய மாணவன் ஆபித் மொஹிதீன் அவர்களை அழைக்கின்றேன். The word of thanks. So I would like to call Abid to deliver a speech. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் மதரசத்துல் முஹம்மதியா பகுதி நேர அல் குர்ஆன் மனன கலாசாலையானது அதனுடைய இஃப்தார் நிகழ்ச்சியானது இறைவனுடைய அருளினால் இதுவரை நிறைவேறப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது முதற்கணம் எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹுக்கே நன்றி சொன்னவனாகவும் அவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் உங்களுடைய பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரமும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி சிறப்பேறுவதற்காக தந்து இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய உலமா சபையினுடைய தலைவர் அல்ஹாஜ் PMA ஜலீல் பாக்கவி ஹஸ்ரத் அவர்களுக்கும் கண்ணியத்துக்குரிய பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் அசீஸ் ஹாஜியார் அவர்களுக்கும் கண்ணியத்துக்குரிய மௌலவி சஃபா முகமது நஜாஹி அவர்களுக்கும் கண்ணியத்துக்குரிய அல் உஸ்தாத் தன்சீம் ஹவுசி அவர்களுக்கும் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பூரண பங்களிப்பை தந்து மற்றும் ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய எங்களுடைய மதரசா மாணவர்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினை அறிமுகப்படுத்தும் நோக்கில் நிகழ்ச்சியினை ஊடகம் வழியாக அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கும் ஊடகத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பான முறையில் நிறைவேறியமைக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சபையினை இந்த நிகழ்வினை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்ட நிகழ்வாக ஆக்கி அருள்வானாக என வேண்டியவனாய் இந்த என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக துஆ பிரார்த்தனையை வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய உஸ்தாத் அல்ஹாஜ் ஜலீல் பாக்கவி ஹஸ்ரத் அவர்களை அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பு யா அல்லாஹ். اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم بلغ مرادنا وتمم نياتنا
وقض حاجاتنا يا قاضي الحاجات. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وآجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين واحشرنا غدا في زمرة المتقين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان عتقاء وطلقاء وأمناء وخلصاء، واجعلنا يا إلهنا من عتقائك وطلقائك وأمنائك وخلصائك من النار والعفو عند الحساب. اللهم وفق لنا علما نافعا وفهما واسعا وحفظا وأدبا وتقوى كاملا برحمتك يا أرحم الراحمين. اللهم سددنا ووفقنا تقواك حيث كنا يا أرحم الراحمين، وارض عنا في الدارين برحمتك الواسعة يا أرحم الراحمين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولإخواننا ولأساتذتنا ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.